தற்பொழுது வெளியாகியிருக்கும் அண்மை செய்தி, விடுமுறை முடிந்து தென் மாவட்டங்களில் இருந்து மக்கள் சென்னைக்கு படையெடுத்திருக்கிறார்கள். இதனால் சுங்கச்சாவடிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விடுமுறை முடிந்து தென் மாவட்டங்களில் இருந்து சென்னைக்கு வரும் வாகனங்களால் ஆத்தூர் சுங்கச்சாவடியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியில் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பத்மநாபன் இணைகிறார். வணக்கம் பத்மநாபன், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் மாலதி. கடந்த 5 நாட்களாக சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு விடுமுறைக்காக சென்றவர்கள் ஒரே நேரத்தில் சென்னை திரும்பியிருக்கிறார்கள். குறிப்பாக விஜயதசமி, சரஸ்வதி பூஜை ஆகிய காந்தி ஜெயந்தி ஆகிய நாட்கள் விடுமுறை தொடர்ந்து சென்னையிலிருந்து பல்வேறு பகுதியிலிருந்து சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு சென்றனர். ஒரே நேரத்தில் சென்னையை நோக்கி வருவதால் சென்னையில் அதாவது குறிப்பாக ஆத்தூர் சுங்கச்சாவடி, பரனூர் சுங்கச்சாவடி ஆகிய பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. தற்போது பார்த்தீங்கன்னா மதுராந்தகம் அடுத்த ஆத்தூர் சுங்கச்சாவடியில் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது. ஒரே நேரத்தில் தங்களுடைய சொந்த வாகனம் மூலம், அரசு பேருந்து மற்றும் தனியார் வாகனம் மூலமாக சென்னை நோக்கி வருகிறார்கள். அவர்கள் ஒரே பகுதியில் வருவதால் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த மாலை போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு அங்கு வாகன விபத்து கூட ஏற்பட்டது. தற்போது அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா சுங்கச்சாவடியில் மாலை நேரங்களில் இலவசமாக கட்டணம் வசூலிக்காமல் அனுப்பி வைத்தார்கள். தற்போது இந்த பகுதியில் கடுமையான வாகன நெரிசல் ஏற்பட்டது. வாகனங்களுக்கு சுங்க வசூல் தற்போது வசூலிக்கப்பட்டு வருவதால் அந்த பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. சென்னையில் அதாவது சென்னையில் சென்றவர்கள் ஒரே நேரத்தில் சென்னையை நோக்கி படையெடுப்பதால் நாளை விடுமுறை முடிந்து சென்னைக்கு பள்ளி மற்றும் கல்லூரி மற்றும் வேலைக்கு செல்வர்கள் தொடர்ந்து செல்லக்கூடியவர்களால் சென்னையிலிருந்து பல்வேறு பகுதிகளில் செல்லக்கூடிய மக்கள் தங்களுடைய சொந்த வாகனம் மூலமாக வருவதால் இந்த பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. குறிப்பாக 2-3 கிலோமீட்டர் தொலைவில் பார்த்தீங்கன்னா சுங்கச்சாவடியை ஒட்டி இந்த ஆத்தூர் பகுதி சுங்கச்சாவடி பகுதி ஒட்டி ஒரு 2-3 கிலோமீட்டர் அளவுக்கு வாகன ஊர்திகளுக்கு செல்லக்கூடிய காட்சியை பார்க்க முடியாது. தொடர்ந்து இந்த பகுதியிலிருந்து வாகன நெரிசல் ஏற்படுவதால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகள், அதாவது சென்னை நோக்கி வருபவர்கள் அதாவது இந்த சுங்கச்சாவடியை இலவசமாக கட்டணம் இல்லாமல் வசூலி மட்டுமே இந்த விபத்து, அதாவது இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்படாது என சொல்கின்றனர். இந்த போக்குவரத்து நெரிசல் தொடர்ந்து இந்த பகுதியிலிருந்து ஏற்படுவதால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பரனூர் சுங்கச்சாவடி, அதேபோல் சென்னை நோக்கி சொல்லக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் இந்த வாகன நெரிசல் ஏற்படும் என போலீசார் தெரிவிக்கின்றனர். தற்போது அந்த பகுதியில் போலீசார் அவர்கள் இந்த வாகனங்களை உடனடியாக சென்னை நோக்கி செல்லக்கூடிய வாகனங்களை அங்கே திருப்பி விடும் பணியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். இருந்தபோதும் அதே நேரத்தில் சென்னை நோக்கி வரக்கூடிய இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த சென்னைப்பட்டு மாவட்டத்தில் குறிப்பாக முதல் சுங்கச்சாவடியாக இருக்கக்கூடிய இந்த ஆட்டோ சுங்கச்சாவடி பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் கடுமையாக பாதிப்படைந்துள்ளனர். மாலதி. பத்மநாபன் தொடர்பான விரிவான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.